இருக்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். ஓசானாம், இப்பொழுதே எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஓசானா குரலோடு பெத்தானியா, பெத்பகே கிராமங்களிலிருந்து எருசலேம் நோக்கி புரட்சி பவனி மேற்கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதரின் புரட்சி பவனியானது அன்றைய சமூகத்தை புரட்டி போட்ட நிகழ்வு என்ற உண்மையை ஆண்டாண்டு காலமாக நாங்கள் தியானித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புரட்சியின் சிந்தனைகளை எங்கள் வாழ்க்கையில் வடிவமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஓசானா திருநாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஓசானா பாடி உம்மை துதிக்க கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். வாஞ்சையோடும் எதிர்பார்ப்புகளோடும் உம்முடைய சமூகம் வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்தது நல்லது என்ற அனுபவங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். தொழுகையின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் கடவுளின் மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு ரட்சகர் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் கீர்த்தனைகளிலே 144வது பாடல் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, 144ஆம் கீர்த்தனை பாடல். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்னப்பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூடி பாடுவோம். மாறி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் மாறசாளுவோம். பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இசையா பவனியாக போகிறான். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜால வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம்.
மைந்தனுக்கு ஓசனா. முறையாக படிப்பதற்காக சங்கீதங்களின் புத்தகம் 24ஆம் சங்கீதத்தை முறையே படிப்போம். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரின் சமூகத்திலே ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி அவருடைய உடனிருப்பை உணர்ந்து ஓசானாம் பவனி ஓங்க உரைக்கும் செய்தி, விடுதலையின் செய்தி, விழிப்புணர்வின் செய்தி, அது மாற்றுருவாக்கத்தின் செய்தி என்பதை உணர்ந்து ஓசானாம் இப்பொழுதே எங்களை இரட்சியும் என்று சியோன் குமாரத்திகள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினது போல இந்த பரிசுத்த நாளிலும் பெத்தானியா பெத்பகே மக்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதோடு இன்றைக்கே எங்களை இரட்சியும் ஆண்டவரே, ஓசானா என்று பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்வில் எத்தனை வேதனைகள், எத்தனை அடிமைத்தனங்கள், உள்ளான மனுஷனிலே நாம் அடைபட்டு கிடக்கின்ற அனுபவங்கள், இவைகளையெல்லாம் எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாம். எங்களை விடுவிக்கிறவரும் எங்களை உன்னதமான இடத்திலே உட்கார வைக்கிறவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இந்த பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அகில உலக கிறிஸ்தவர்களும் இந்த நாளில் ஓசானா இப்பொழுதே எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஓங்கி குரல் எழுப்பும் போது அடிமைகளாகிய நாங்களும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற அத்தனை அடிமைத்தலைகளையும் ஆண்டவர் அகற்றுவீராக. நோய் என்ற அடிமைத்தலை, இல்லாமை என்கின்ற அடிமைத்தனம், பல்வேறு நிலைகளிலே நாங்கள் முன்னேற முடியாமல் எங்களை முடக்கி போடுகிற அநேக அடிமைத்தனங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. விடுவிக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. உம்முடைய வார்த்தையினால் தொடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுப்பீராக.
தேர்வு காலங்களிலே எங்கள் பிள்ளைகள் அதற்காக தயாரிக்கின்ற போது உம்முடைய ஞானம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஞாபக சக்தியை தாரும். கேட்கப்படுகிற கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு விடைகளை எழுதுவதற்குரிய ஆற்றலை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். தேர்வு எழுதி கொண்டு வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை சந்தியும். உம்முடைய ஆற்றலால் நிறைத்து அடுத்த அடியை நாங்கள் எங்கே எடுத்து வைப்போம் என்று சொல்லி குழம்பி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையினால் தெளிவுபடுத்துவீராக. பலவீனர்கள் சுகவீனர்களை ஆண்டவர் ஆட்கொள்ளும் அப்பா. கர்ப்ப காலங்களில் இருக்கிற பிள்ளைகளை மெதுவாக லகுவாக நடத்துவீராக. ஏற்ற காலங்களில் உம்முடைய விடுதலையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. திருமணத்திற்காக ஆயத்தத்தோடு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் திட்டமிடுகின்ற பொழுது கர்த்தர் தாமே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய மெல்லிய சப்தம் எங்கள் காதுகளில் ஒலிப்பதாக. திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையின் நிகழ்வுகளை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அனைத்து திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏழைகள் மேல் கரிசனை கொள்ளுகிற, இல்லாதவர்கள் மேல் இணைத்து கொள்ளுகிற திருப்பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளுகிற பிரயத்தனங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. 92 எங்கள் மிஷனரிமார்களுக்காக குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அடுத்த மைல்கல்லை எட்டுவதற்கு எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே, எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எதிர்நோக்குகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே நீர் தெரிவு செய்து தருகிற தலைமைத்துவங்களை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுவீராக. ஆண்டவரே, எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழுகின்ற நல்ல தலைமைத்துவங்களை, நல்ல தலைவர்களை ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. அநீதிகள் அகன்று போகட்டும், தீமைகள் அகன்று போகட்டும், குறுக்கு வழியின் சிந்தனைகள் உடைந்து போகட்டும். எங்கும் என்றும் நீதி அமைதி நின்று நிலைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரிசுத்த பவனி நிகழ்வை ஆண்டவர் முன்னின்று நடத்தும். தொடர்ந்து நடைபெறுகின்ற தொழுகைகள் அனைத்து காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் எல்லாரும் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசானா பாடி இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று குரல் எழுப்பியது போல நாங்களும் உமக்கு முன்பாக பின்பாக நடந்து ஓசானா எங்களையும் ரட்சியும், இன்றைக்கே ரட்சியும் என்று சொல்லி குரல் எழுப்பி ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள அருள் தாரும் சுவாமி. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தைகளை படித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தூயாவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. உடைய வார்த்தையை எங்களுக்கு தருகிற மகனை சிலுவையின் நிலையில் ஆண்டவர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையே சத்தியம். துதி கனம் மகிமை அனைத்தும் எங்கள் ஆண்டவருக்கே. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவிக்கலேம். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். மத்தேயு 21 1வது வசனம் முதல். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 31. அவர்கள் எருசலேமுக்கு சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலியாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்கிற அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரையும் வேதபாரரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவிற்கு போய் அங்கே தங்கினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை மீட்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்த அன்பு கடவுளை, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் கூடி உம்மை ஆராதனை செய்யவும், உடைய வார்த்தைகளை படித்து தியானம் செய்யவும் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டுடைய வசனம் எங்களுக்கு நம்பிக்கையாகவும் வாழ்வாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். விடியலை தேடுவோருக்கு விடுதலை வாழ்வை தருகின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குருத்தோலை ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்ற இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த காலை சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் ஓசன்னா, தேவாலயத்தில் புதிய அரசர். ஓசன்னா தேவ ஆலயத்தில் புதிய அரசர். ஆண்டவராகிய இயேசுவானவர்
பெத்தானியா என்று சொல்லுகின்ற சிறிய கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு நேராக பவனியாக சென்று ஆலயத்திற்குள்ளாக புதிய அரசராக அவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்த சூழ்நிலையை அனுசரிக்கின்ற ஒரு நாள். பொதுவாக புதிது என்று சொல்லுகின்ற போது எல்லாரும் விரும்புகின்ற ஒன்று. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் புதுசாக நமக்கு கிடைக்கின்ற போது அதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. புதிய கார் வாங்குகின்ற போது, சிறு பிள்ளைகளுக்கு புதிய ஒரு விளையாட்டு பொருள் வாங்குகின்ற போது, புதிதாக ஒரு வீடு கட்டுகின்ற போது, புதிய நண்பர்கள் கிடைக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி உண்டு. புதுசாக இருக்கிறது என்று சொல்லி அதை அதிகமாக நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்ற அனுபவம் உண்டு. ஒரு நாட்டிற்கு ஒரு புதிய தலைவர் கிடைக்கின்ற போது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி. இங்கே எருசலேமிலே திரளான மக்களுடைய பார்வையிலே ஒரு புதிய அரசராக இயேசுவானவர் வருகின்றார். மத்தேயு 21 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கின்ற போது இயேசுவானவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று பார்க்கின்றோம். 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவானவர் சாந்த குணமுள்ள ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள்ளாக தேவாலயத்திலே நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக ஒரு ஊர்வலம் இருக்கிறது. ஒரு பெரிய தலைவர் வருகிறார், இல்லை என்று சொன்னால் ஒரு அரசர் வருகிறார் என்று சொன்னால் அந்த ஊர்வலமாக இருந்தாலும் பேரணியாக இருந்தாலும் அதற்கு ஏராளமான முன் ஆயத்தங்களை செய்வார்கள். அரசருடைய வருகை மிக சிறப்பாக கௌரவிக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான முன் ஆயத்தங்களை செய்வார்கள். சமீபத்தில் இப்போது நமக்கு தேர்தல் காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தேர்தல் ஒரு அடையாளமாக அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பாத யாத்திரை செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த பாத யாத்திரை செல்வதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். பல மக்களை கூட்டுகின்றார்கள். பேரணியாக மக்கள் மத்தியிலே எங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி காண்பிப்பதற்காக செல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய பவனி திட்டமிட்ட ஒரு காரியம் அல்ல. இயேசுவானவருடைய பவனியை குறித்து முன் விளம்பரங்கள் அங்கே அதிகமாக செய்யப்படவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். வீதியிலே எந்த தோரணங்களும் இயேசுவானவர் வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற எந்த அடையாளமும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அந்த பயணம் திரள்கூட்டம் மக்கள் கூடக்கூடிய அளவிலே அது அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்ற போது, யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே பார்க்கின்ற போது, இயேசு வருகிறார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவானவரை எதிர்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறாக ஆசரிக்கிறோம் இல்லையா? இயேசுவானவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு பயணப்பட்ட அந்த நாளை நிறைவு கூறக்கூடிய நிலையிலே நாம் எல்லாரும் குருத்தோலையை கரங்களிலே ஏந்தி கொண்டு பவனியாக செல்ல இருக்கின்றோம். எல்லா சபைகளிலும் அது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஏன் நாம் குருத்தோலைகளை கொண்டு செல்லுகிறோம் என்று யோசித்து பார்க்கின்ற போது அநேக காரியங்கள் அதற்குள்ளாக பொதிந்திருக்கிறது. இயேசுவானவர் கழுதையின் மேல் ஏறி வருகின்றார். ஆனால் இயேசுவானவர் வருகிறதை கேள்விப்பட்ட ஜனங்கள் இயேசுவை எதிர்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் குருத்தோலையை பிடித்து கொண்டு போனார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் குருத்தோலையை பிடித்து கொண்டு போகிறோம் என்று சொன்னால், இயேசுவானவர் ராஜாவாக நம்முடைய ஆலயத்திலே வருகிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவரை எதிர்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பிடிக்கின்ற ஒரு அடையாளமாகத்தான் ஆண்டவருடைய அந்த
செயலை நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் குருத்தோலையை குறித்து 3 தன்மைகளை சொல்லுவார்கள். ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த குருத்தோலை தூய்மையாக இருக்கும், எந்த கரையும் அதிலே படுவதில்லை. பொதுவாக ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளிலே மற்ற இலைகளில் எல்லாம் கரைகள் இருக்கும், ஆனால் குருத்தோலையிலே எந்த கரையும் இருக்காது. அதுபோல நம்முடைய வாழ்வும் கரையில்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த குருத்தோலை வெள்ளையாக இருக்கும். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் சமாதானத்திற்கு அடையாளம். மற்ற இலைகள் பச்சை நிறத்தில் இருந்தாலும் குருத்தோலை வெள்ளை நிறத்தில் இருக்கிறது, சமாதானத்தினுடைய அடையாளம். மூன்றாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குருத்தோலையை நேராக நாம் பிடித்து விட்டால் அதனுடைய மேல் பகுதி வளைந்து நிற்கும், குனிந்து நிற்கும். அது தாழ்மையினுடைய அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் குருத்தோலைகளை நம்முடைய கரத்திலே ஏந்தி கொண்டு பவனியாக செல்லுகின்ற போது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அடையாளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தூய்மையாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு கூட இருக்கிறதாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இன்னும் இயேசுவானவர் இங்கே எருசலேமுக்கு நேராக வருகின்ற போது வந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களையும் குருத்தோலைகளையும் கிளைகளையும் வெட்டி வழியிலே பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், ஒரு ராஜாவை வரவேற்பதற்கான அடையாளமாக இஸ்ரவேல் மக்கள் அதை கருதினார்கள். எதிர்பாராத நிலையிலே ஒரு ராஜா வருகிறார் என்று சொல்லுகின்ற போது அவரை வரவேற்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளம். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் வருகின்ற போது சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்கின்ற ஒரு அடையாளம் இன்றைக்கு இருக்கிறது. அது முன் ஏற்பாடு செய்யப்பட்டது. திடீரென்று ராஜாமாக்கப்படுகின்ற போது அவரை வரவேற்பதற்காக ஆடைகளையும் கிளைகளையும் அவர்கள் வீசி அவரை வரவேற்கின்ற அனுபவம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, யெகூவை ராஜாவாக ஏற்படுத்தின நேரத்திலே அங்கே இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வஸ்திரங்களை விரித்து ராஜாவை வரவேற்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இயேசுவானவரை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ராஜாவாக அவர்களை வரவேற்று எருசலேமுக்குள் விடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக வருகின்ற போது அந்த வரவேற்ற கூட்டத்திலே 3 விதமான மக்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டம் என்ன என்று சொன்னால், ராஜா வருகிறார் என்று சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சியோடு கூட வரவேற்ற ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட ராஜா என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், ரோம் அரசிலிருந்து தங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கான ஒரு ராஜா வருகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு. இரண்டாவது ஒரு கூட்ட மக்கள் யார் என்று சொன்னால், இயேசுவானவரிடத்திலிருந்து சுகம் பெற்றவர்கள், நன்மைகளை பெற்ற ஒரு கூட்ட மக்கள், இன்னும் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த ஒரு கூட்ட மக்கள். மூன்றாவது விதமான மக்கள் யார் என்று சொன்னால், அங்கே வேடிக்கை பார்ப்பதற்காக, ராஜா வருகிறார் என்று சொல்லுகின்ற கேள்வி கேட்கின்ற போது பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் மக்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கு எழுந்த ஒரு குரல் என்ன என்று சொன்னால், ஓசன்னா என்று சொல்லுகின்ற குரல் எழும்பினது. அப்படி என்றால் இப்போதே ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவானவரை கேட்டுக்கொண்ட ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலும் கூட எருசலேம் தேவாலயத்திலே ராஜாவாக வந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட ராஜாவாக அவர் செயல்பட்டார் என்று சொல்லி 3 சிந்தனைகளை மிக சுருக்கமாக சொல்லி அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, சாதாரண மக்களுடைய ராஜாவாக அவர் செயல்பட்டார். பொதுவாக ஒரு அரசராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களுக்காக அவர்கள் செயல்படுவது இல்லை. அது நம்முடைய தேசத்தில் இருந்தாலும் உலகளவிலே பார்க்கின்ற போதும் கூட அவர்கள் தங்களை யாரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வார் என்று சொன்னால், சமூகத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய மக்களோடு கூட தன் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அது தொழில் அதிபர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களோடு கூடத்தான் ஒரு அரசர் இல்லை என்று சொன்னால் ஒரு தலைவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழுகின்ற ஒரு அனுபவம், உயர்நிலையான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் இவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். எப்போது என்று சொன்னால், தேர்தல் வருகின்ற காலங்களில் மட்டும்தான் தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். சென்ற காலங்களிலே பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இனியும் நாம் பல நிகழ்வுகளை பார்ப்போம். இவர்கள் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஏழைகளோடு கூட இருக்கிறோம், சாதாரண மக்களோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அடையாளங்களை அவர்கள் மீடியாவிற்காக அவர்கள் காண்பிப்பார்கள். சிலர் துணியை துவைத்து கொடுப்பார்கள், சிலர் வயல்களில் இறங்கி நாற்றை நடுவார்கள், சிலர் கால்களில் விழுவார்கள், சிலர் கட்டி அணைத்து ஏழை தாய்களை அரவணைத்து நிற்பதைப் போல நிற்பார்கள், சிலர் குழந்தைகளை எல்லாம் தூக்கி விடுவார்கள். இப்படி பல நிலைகளில் வேடிக்கையான நிகழ்வுகளை பார்க்கலாம். எதற்காக என்று சொன்னால், மக்களுடைய ஓட்டை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான்.
அடுத்த நிலையில் அவர்கள் மாறி போவார்கள். யாரோடு கூட நிற்பார்கள் என்று சொன்னால் வசதி படைத்த அதிகாரம் படைத்த மக்களோடு கூட இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் சாதாரண மக்களுடைய ராஜாவாக அவர்களோடு கூட இருக்கிறதை பார்க்கின்றோம். இயேசுவானவர் பவனியை தொடங்கின போது தன்னோடு கூட இருந்த 12 சீடர்கள் சாதாரணமானவர்கள், மீனவர்கள், சாதாரணமான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தவர்கள், சமூகத்திலே பாவிகள் என்று சொல்லப்பட்ட ஆயக்காரர்கள். இந்த மக்களோடு கூட இயேசுவானவர் தன்னை இணைத்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மத்தேயு 21 அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இயேசுவானவருடைய பவனியிலே இயேசுவானவரோடு கூட சென்றவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட இயேசுவானவரோடு கூட ஓசன்னா என்று சொல்லி ஆலயத்திற்குள்ளாக சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 14வது வசனத்திலே பார்க்கின்ற போது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், இயேசு அவர்களை சுகமாக்கினார். அப்படி என்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவர் புதிய அரசராக வருகிறார். அங்கே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமய தலைவர்களுக்கு மட்டும் அவர் அரசர் அல்ல, அங்கிருந்த பதவிகளில் இருந்த அரசவையில் இருந்தவர்களுக்கு மட்டும் அரசர் அல்ல, சாதாரண மக்களோடு கூட தன்னை இணைத்து கொண்ட அரசராக எருசலேம் தேவாலயத்திலே வருகிறார். இரண்டாவது சிந்தனை, சாந்த குணமுள்ள அரசராக எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக வருகின்றார். மத்தேயு 21 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது மத்தேயு 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. சாந்த குணமுள்ள அரசர். பொதுவாக அரசர் வருகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற போது எதற்காக அரசர் வருவார் என்று சொன்னால் போர் செய்வதற்காகத்தான் அதிகமாக வருவார். இஸ்ரவேல் வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது அரசர் வருகிறார் என்று சொன்னால் அடுத்த நாடு போருக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாம். அவர் படையோடு கூட வருவார், போரிடுவதற்காக வருகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அங்கே உருவாகிவிடும். போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகை போருக்காக அல்ல, மக்களுடைய போர் செய்வதற்காக அல்ல, மக்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டு மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக அவருடைய வருகை அமைந்ததை பார்க்கின்றோம். பொதுவாக அதிகாரத்தோடு கூட அரசர் போருக்கு வருகின்ற போது குதிரையிலே தான் வருவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தெரிந்து கொண்ட வாகனம் கழுதை. அது சாந்தத்தினுடைய அடையாளமாக திருமறை நமக்கு சொல்லுகின்றது. கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். சாந்த குணமுள்ள ராஜாவாக அவர் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். சகரியா 9 அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருவார் என்று சொல்லுகின்ற அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக வந்த புதிய அரசர் சாந்த குணமுள்ள அரசராக அவர் வருகின்றார். கடைசியான ஒரு சிந்தனை, சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய அரசர். எருசலேம் தேவாலயத்திலே வந்த ராஜா சீர்திருத்தத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். சாதாரண மக்களோடு கூட சாந்த குணமுள்ளவராய் சுகம் கொடுத்த ஆண்டவர் இப்போது செய்கின்ற காரியம் நேர்மாறாக இருக்கிறது. ஒரு சீர்திருத்தத்தை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகின்றார். மத்தேயு 21 அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கின்ற போது இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவுக்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தான் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய அரசர் வருகிற போது ஒரு மாற்றம் அங்கே ஆரம்பிக்கிறது. என்ன மாற்றம் என்று சொல்லி பார்க்கிற போது இருக்கிற ஒரு வழக்கத்தையே மாற்றி போடுகிறார். இங்கே தான் ஒரு கேள்வி எழும்புகிறது. இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக வந்தபோது அங்கே விற்கிறவர்களை எல்லாம் விரட்டி விட்டார்களே, அப்படி என்றால் ஏன் நம்முடைய சபைகளில் எல்லாம் விற்பனை விழா நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு நியாயமான கேள்வி இல்லையா? இயேசு இன்று வந்தால் இங்கே விற்பனை செய்கிறவர்கள் எல்லாம் விரட்டி விடுவாரா? இயேசு இங்கே வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து விட்டு அவர்களை துரத்தி விடுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. பல நாள் யோசித்து பார்த்து அதற்கான ஒரு விடையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் காசுக்காரர்களையும் விரட்டி அடிப்பதற்கான காரணம் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் காணிக்கைகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சட்டத்தை கொடுத்தார்.
பலியிடுவதற்கான பலி பொருட்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது ஏன் இவர்களை எல்லாம் விரட்ட வேண்டும்? அதற்கான காரணத்தை தான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று என்ன என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக எல்லாரும் செல்வதற்கான அனுமதி கிடையாது. யூதர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கு உள்புறத்தில் செல்ல முடியும், மற்றவர்கள் செல்ல முடியாது. இவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால், உள்முற்றம் இல்லை என்று சொன்னால் வெள்ளி முற்றத்திலே இவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படும். அதாவது யூதர் அல்லாமல் இருக்கக்கூடிய புறஜாதிகள் இவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற போது இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த வெளிமுற்றத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இதே போன்று தான் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே தான் பெண்கள் செல்ல முடியும், குழந்தைகள் செல்ல முடியும், ஊனமுற்றவர்கள் செல்ல முடியும். இவர்களும் தேவாலயத்திற்குள்ளாக செல்ல முடியாது. இவர்கள் இருக்கின்ற இடம் இவர்களுடைய ஜெப இடம், ஜெப ஆலயம். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய இடம். இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த புற ஜாதிகள் சாதாரண மக்கள் ஜெபிக்கக்கூடிய இடத்திலே தான் இவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே ஜெபிக்க முடியாது. சந்தையை போன்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். எந்த இடம் என்று சொன்னால் புறஜாதி மக்கள் ஜெபிக்கக்கூடிய இடமாகவே தான் அவர்களை இயேசுவானவர் அங்கிருந்து விரட்டி சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு, ஜெப வீடு என்று சொல்லுகிறார். நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிற இவ்வளவு திரளான ஜனங்கள் ஜெபிக்கக்கூடிய இடத்தை நீங்கள் சந்தையாக மாற்றி இருக்கிறீர்கள். ஆகவே தான் இயேசுவானவர் அவர்களை துரத்துகின்ற ஒரு நிலை. இரண்டாவது ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், எருசலேமுக்கு வருகின்ற போது பலி பொருட்களை கொண்டு வருவார்கள். அங்கே இருந்த ஆசாரியர்கள் கூட என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார்களாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தீட்டு அது பலியிட முடியாது என்று சொல்லி விரட்டி விடுவார்கள். அப்படி என்றால் இவர்கள் எங்கே இருந்து பொருள் வாங்க வேண்டும் என்றால், பலி செலுத்தக்கூடிய எந்த உயிரினத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் எருசலேம் தேவாலயத்திற்குள் இவர்கள் விற்கக்கூடிய பொருளைத்தான் வாங்க வேண்டும். இவர்கள் விற்கக்கூடிய பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் கொண்டு வருகின்ற வெளிநாட்டு நாணயங்களை எல்லாம் இங்குள்ள நாணயமாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு அதிக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே வருகிறது. அப்படி வருகின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவருக்காக பலி பொருட்களை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எருசலேமுக்கு வந்து முடியாமல் போகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை விரட்டுகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, ஊனமுற்றவர்கள் எருசலேம் ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று சொல்லி ஒருமுறை தாவீது அரசர் அவர்களுக்கு தடை செய்திருந்தார். அந்த நாளிலிருந்து அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை துரத்துகின்ற ஒரு நிலை. ஆண்டவர் கேட்கின்ற காரியம், இது என்னுடைய ஜெப வீடு. இந்த சாதாரண மக்கள் வந்து கூடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இப்போது என்ன செய்கிறார் என்றால் அவர்களை அடித்து துரத்துகிறார். வெளிமுற்றம் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பிருந்த மக்கள் இப்போது தேவ ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்லுகின்றார். மத்தேயு 21 வசனத்திலே பார்க்கின்ற போது, குருடரும் சப்பானிகளும் தேவ ஆலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெளிமுற்றத்தில் கூட இவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்கான இடம் கொடுக்காதபடிக்கு மாற்றியிருந்த அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். இனி இவர்களும் தேவாலயத்திற்குள்ளே செல்லலாம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்திலே புதிய ராஜாவாக வருகிறார். அவருடைய வருகை எப்படி இருந்தது என்று சொன்னால், சாதாரண மக்களுடைய ராஜாவாக, சாந்த குணமுள்ள ராஜாவாக, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ராஜாவாக அவர் வருகின்றார். அந்த ராஜாவை நம்முடைய வாழ்விலே எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவார். இந்த சிந்தனையோடு ஆண்டவருக்கு மகிமையாய் செயல்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் விருப்ப வைத்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்றைக்கு இந்த தொழுகை முடிந்தவுடன் குருத்தோலை பவனி நடைபெறும். திருச்சபையின் மக்கள் குருத்தோலை பவனியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருத்தோலை பவனிக்காக குருத்தோலைகளை தந்துதவிய திரு ஏ விஜயகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். இன்றைக்கு கிளைச்சங்கங்கள் வழக்கமாக நடைபெறும். இன்று மாலை நடைபெறும் பெண்கள் சங்க கூடுகையின் போது மூவாண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த வாரம் பரிசுத்த வாரம். தினமும் மாலை 6 மணிக்கு லெந்துகால பரிசுத்த வார சிலுவை தியான நிகழ்வுகள் நடைபெறும். எனவே அனைத்து தொழுகைகளிலும் திருச்சபையின் மக்கள் மிகவும் உற்சாகத்தோடு, கருத்தோடு, ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பெண்கள் ஜெப கூடுகையும் ஆண்கள் சங்க கூடுகையும் இந்த வாரம் நடைபெறாது. வரும் வியாழக்கிழமை வியாகுல வியாழன் நாம் அரசனிக்க இருக்கிறோம். மாலை 6 மணிக்கு அந்த பரிசுத்த தொழுகை நற்கருணை தொழுகையாக நடைபெறும். புனித வள்ளி மும்மணி தியான தொழுகை காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை நடைபெறும். 7 திருமொழிகளை பற்றிய செய்திகள் 7 பிள்ளைகளால் நமக்கு தரப்பட இருக்கிறது. இந்த தொழுகையில் லெந்துகால சுய உறுப்பு உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொழுகையை தொடர்ந்து அனைவருக்கும் கஞ்சி வழங்கப்படும். அனைவரும் தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் கஞ்சி அறிந்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவைகளை பரிமாறுவதில் வாலிபர்கள், பெரியவர்கள், திருச்சபையின் மக்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஞாயிறு பரிசுத்த உயிர்ப்பு பண்டிகை. ஆகவே அதிகாலை 5 மணிக்கு பரிசுத்த நற்கருணை தொழுகையாக இந்த உயிர்ப்பு திருநாள் தொழுகை நடைபெறும். அன்று காலை 8:30 மணிக்கு 2வது தொழுகை நடைபெறும். அந்த தொழுகை திருமுழுக்கு தொழுகையாக நடைபெறும். திருமுழுக்கு கொடுக்க குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க விரும்புபவர்கள் போதகரை அணுகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் மாத சங்க பண்டிகை 7/4/2024 ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். அதிலே திரு அமுதன் மற்றும் பேராசிரியர் பெஸ்கி குழுவினர் கதாகாலட்சேபம் மூலம் செய்தி தர இருக்கிறார்கள். சங்க கவர்கள் இந்த வாரம் முதல் சபையாருக்கு தரப்படும். சங்க காணிக்கைகளை நீங்கள் கருத்தோடும் ஜெபத்தோடும் படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் 23/3/2024 நமது சபையை சார்ந்த திருமதி ஃப்ளாரன்ஸ் முத்தையா ஆசிரியை தனது 80வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். கடவுள் தாமே அன்னாரின் குடும்பத்தினரை ஆற்றி தேற்றுவாராக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு 2 மின்வசதிகள் தேவை என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்ட போது அநேகர் முன்வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவதிலே மிக உற்சாகத்தோடு இருந்தார்கள். இந்த நாட்களிலே அநேகர் முன்வந்தபடியினால் அதை 4 ஃபேனாக வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்ஜினியர் ஜெர்வின், இன்ஜினியர் கிறிஸ்வின் குடும்பத்தினர் மற்றும் இன்ஜினியர் டியாசிர் சத்யா ரெஜின் குடும்பத்தினர் இதற்கான காணிக்கையை தந்திருக்கிறார்கள். இந்த 2 குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். அனைத்து மின்விசிறிகளும் ஆலயத்தில் பொருத்தப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சபைக்கு அறிவிக்கின்றேன். சபையில் அனைத்து தொழுகைகளும்
இப்பொழுது யூடியூபில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சபை கமிட்டி தகுந்த ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். ஆகவே எப்பொழுதும் நீங்கள் யூடியூபை பார்த்தால் தொழுகைகளை நீங்கள் கலந்து கொள்ளுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக தடைப்பட்டிருந்த நம்முடைய சபை வாட்ஸ்அப் குழு செய்தி கடந்த 22ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். கடந்த வாரம் நடைபெற்ற வி.ஒய். ராசையா நினைவு சபை நாள் வேத அறிவு போட்டி மற்றும் சாமுவேல் சாம்சன் பியூலா சாம்சன் வேத அறிவு போட்டிக்கான முடிவுகள் அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிறது. தற்போது வேத அறிவு போட்டிகள் ரூபாய் 25,000 நிலைவர நிதிக்கு ஒரு பிரிவு என போட்டி நடத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் சென்ற வாரம் நடைபெற்ற வி.ஒய். ராசையா நினைவு சபை நாள் வேத அறிவு போட்டி 2 பிரிவினருக்கு நடைபெற்றது. எனினும் இந்த வேத அறிவு போட்டிக்கான நிலைவர நிதியில் 85,000 ரூபாய் இருப்பில் உள்ளதால் அந்த நிலைவர நிதியின் நன்கொடையாளர் சுட்டிக்காட்டப்பட்டபோது அந்த போட்டியில் கூடுதலாக ஒரு பிரிவினருக்கு, அதாவது 16 வயது முதல் 25 வயதினராக அந்த போட்டிகள் 21/4/2004 நாள் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள இரு பிரிவினருக்கும் கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியும், அதாவது எஸ்தர் புத்தகம், மனநவசனமும் சங்கீதம் 10 இந்த கூடுதல் பிரிவினருக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்படுகிறது. விவரங்கள் அனைத்தும் அறிவிப்பு பலகையிலே போடப்பட்டிருக்கிறது. இதை போன்ற அடுத்த மாதம் 21ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள விக்டோரியா ராசையா நினைவு வேத அறிவு போட்டிக்கான நிலைவர நிதியும் ரூபாய் 80,000 என தற்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதால் இந்த போட்டியும் 21/4/2024 அன்று 3 பிரிவினருக்காக நடைபெற உள்ளது. பாடப்பகுதிகள், மனவசன பகுதிகள் எவ்வித மாற்றமும் இல்லை. கூடுதல் விவரங்கள் நோட்டீஸ் போர்டிலே இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். நேற்று பிற்பகல் சபை மற்றும் பென்சாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவர் டாக்டர் J.W. எபனேஷ் பென்சாம் தலைமையில் இணைந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமிலே 48 பேர் வந்து பயனடைந்தார்கள். அடுத்த இலவச மருத்துவ முகாம் 27/4/2024 அன்று நடைபெறும். இன்ஜினியர் எம். ஆஷிகா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ. மோகன் சிங் மலைவாழ் மாணவர் கல்வி உதவிக்காக 10,000 ரூபாய் நிலைவர நிதியாக தந்திருக்கிறார்கள். இந்த நிலைவர நிதியில் ஏற்கனவே 20,000 ரூபாய் இருக்கிறது. இன்ஜினியர் பி. ஜோன் அபியூட்லின் ஏழை மாணவர்கள் கல்வி உதவி நோக்குடன் ரூபாய் 1000 நிலைவர நிதியாக தந்திருக்கிறார்கள். மேற்படி நிலவர நிதிகள் தந்துதவிய இருவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். புதிய ஆர்கன் நிதியாக திரு ஜான் எஸ். செல்வின் 10,000 ரூபாய், மிஸ்ஆர் குளோரி சரோஜினி 500 ரூபாய் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். புனித வெள்ளி கொடுக்கப்படும் கஞ்சி சம்பந்தமான செலவினங்களுக்கு திரு டி.கே. ஜான் ஏசுடியான் நினைவாக மகன் இன்ஜினியர் ஸ்டெனி ஆடம்ஸ் ரூபாய் 10,000 ரூபாய், திரு டி. வர்க்கீஸ் செல்வன் 100 கிலோ அரிசி, 60 கிலோ உளுந்து காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். கடவுள் தாமே அவருடைய நோக்கங்களுக்கு மேலான நன்மைகளை அருளி செய்வாராக. நாகர்கோயில் மியூசிக் சொசைட்டி த கிராண்ட் கொயர் 30/3/2024 சனி மாலை 6:30 மணிக்கு நாகர்கோவில் கஸ்பா சபை ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலும் வசதி உடையவர்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொழுகைக்கு நிறைவாக ஞான பாடல்களிலே 441வது பாடல், பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் என்ற
441வது பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். பரிசுத்தம் பெற ஜெபிப்போம். ஓசானாம். ஆலயத்தில் புதிய அரசர். அவர் சாதாரண மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறவர், சமாதானத்தை கொண்டு வருகிறவர், விடுதலையை தம்முடைய மக்களுக்கு தந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் எல்லாரும் இணைந்து என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு,
அதை கள்ளர் குகையாக்கி விட்டீர்களே என்று சொல்லி புதிய அரசர் புரட்சி செய்தவர் இன்றைக்கும் எங்கள் அன்றாடக வாழ்க்கையிலும் சமாதான குறைவோடு வாழுகின்ற மக்களுக்கு சமாதானத்தை தருகின்ற ஓசானா புதிய அரசராக நீர் வருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் இருக்கின்ற அசுத்தங்களை அகற்றி தூய்மைப்படுத்த வருகிறேன். எங்களோடும் வருகிறேன். இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்களும் அந்த அரசருக்கு, ஓசானா அரசருக்கு எங்களை அர்ப்பணிக்க, இன்றைக்கே எங்களை இரட்சியும் என்று ஓசானா பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும் சாமி. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் அதன்படி எங்கள் வாழ்வை வடிவமைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதையும். உடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதையும். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம்மனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.